அது நெடுங்காலத்துக்கு முன்பு ஹரிப்பூர் மலைகளில் அமைந்திருந்த ஒரு சிறிய கிராமம். அங்குள்ள மக்கள் பழங்கால வழக்கங்களை பின்பற்றி வந்தனர். அது ஒரு மலைப்பாங்கான பகுதி என்பதால் அங்கு நவீன வசதிகள் மிக குறைவாகவே இருந்தன. ஒரு நாள் ரமேஷ் என்றொருவர் தன் சிறுமகள் பூஜாவுடன் அந்த கிராமத்தில் குடியேற வந்தார். அப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குது. காலம் முழுக்க நடந்துட்டு இருந்தோம். இந்த வெயிலெல்லாம் என் தொண்டை வத்திடுச்சு. ஆமாம் மகனே, எனக்கும் ரொம்ப பசிக்கிறது. ஆனால் இந்த கிராமத்தில் உணவுக் கடைகள் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம், ஒருவேளை ஏதாவது கிடைக்கலாம். இதற்கு பிறகு ரமேஷ் தன் மகள் பூஜாவை தன்னுடன் அழைத்துக் கொண்டு கிராம சதுக்கத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினார். அது மாலை நேரம். பெரும்பாலான கிராம மக்கள் அங்கே கூடியிருந்தனர். கிராமத் தலைவரும் வழக்கம் போல் கிராம மக்களை சந்திப்பதற்காக கிராம சதுக்கத்தில் அமர்ந்திருந்தார். ரமேஷும் பூஜாவும் சதுக்கத்தை நெருங்கிய போது அங்கிருந்த அனைவரும் அவர்களை கவனித்தனர். கிராமத்திற்கு புதிதாக வந்திருந்த இவர்கள் யாருக்கும் அறிமுகம் இல்லாதவர்களாக இருந்தனர். வணக்கம் சர்பஞ்ச் ஜி. வணக்கம் மகனே, எப்படி இருக்கிறாய் என்று சொல். சர்பஞ்ச் ஜி, என் பெயர் ரமேஷ். இவள் என் மகள் பூஜா. நாங்கள் இந்த கிராமத்தில் குடியேற வந்திருக்கிறோம். இதன் மலைப்பாங்கான நிலப்பரப்பு எங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. எங்களுக்கு வாடகைக்கு ஒரு வீடு கிடைத்தால் அது பெரும் உதவியாக இருக்கும். ஓ மகனே, கருணை காட்டுவதில் என்ன பிரயோஜனம்? கிராமத்தின் கடைசியில் ஒரு காலி வீடு இருக்கிறது. அது சில நாட்களுக்கு முன்புதான் புதுப்பிக்கப்பட்டது. உனக்கு விருப்பம் இருந்தால் நீ உன் மகளுடன் அங்கே வசிக்கலாம். சர்பஞ்ச் ஜி, உங்களுக்கு மிக்க நன்றி. நீங்கள் எங்களுக்கு மிகவும் உதவியுள்ளீர்கள். சர்பஞ்ச் ஜி, கிராம மக்களின் தேவைகள் மற்றும் இங்குள்ள சூழ்நிலை குறித்து நீங்கள் கூறினால் நான் அடுத்த கட்டமாக திட்டமிடுவது எளிதாக இருக்கும். மகனே, நம் கிராமத்தில் அதிக நவீன வசதிகள் இல்லை. இங்குள்ள மக்கள் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள அடிக்கடி தொலைதூர கிராமங்களுக்கு பயணம் செய்கிறார்கள். அப்படியென்றால் இங்கு இன்னும் சில வசதிகள் இல்லை என்கிறீர்களா? ஆம் மகனே, நிச்சயமாக. ஆனால் கிராம மக்கள் தங்கள் பழக்க வழக்கங்களில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ரமேஷ் தனக்குள் நினைத்துக் கொள்கிறான். இந்த கிராமத்தில் புதிதாக எதையாவது தொடங்குவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக தெரிகிறது. பிறகு சர்பஞ்ச் புன்னகையுடன் கூறினார். மகனே, முதலில் கிராமத்தை நன்றாக புரிந்து கொள். பிறகு உன் வேலையை பற்றி நிம்மதியாக சிந்தி. சர்பஞ்ச் சொன்னதை கேட்ட பிறகு ரமேஷ் சற்று நிம்மதி அடைந்தான். பூஜாவும் அந்த வீட்டை கண்டு மகிழ்ச்சி அடைந்தாள். பின்னர் ரமேஷ் பூஜாவிடம், பூஜா பேட்டா, இன்றைய பயணம் என்னை மிகவும் களைக்க வைத்துவிட்டது. எனக்கு பசிக்கிறது. சமைப்பதற்கு அதிக நேரமாகும். இப்போதைக்கு நம் பையில் இருக்கும் பாஸ்தா பாக்கெட்டுகளை சமைப்போம். சரி அப்பா, எனக்கும் பசிக்கிறது. நான் உங்களுக்கு சீக்கிரம் பாஸ்தா தயார் செய்கிறேன். பிறகு பூஜா சமையலறைக்குள் சென்று அடுப்பில் பாஸ்தா சமைக்க தொடங்குகிறாள். பாஸ்தா வேக ஆரம்பித்ததும் மசாலா பொருட்களின் சுவையான நறுமணம் வீடு முழுவதும் பரவுகிறது. அப்போது ரமேஷின் வீட்டுக்கு ஒருவன் வருகிறான். ஹே ரமேஷ் பாய், ஹலோ. வணக்கம் சகோதரா, வா. உங்கள் வீட்டிலிருந்து வரும் இந்த அருமையான வாசனை என்ன? அதன் நறுமணம் என் வீட்டையும் எட்டுகிறது. இது ஒன்றும் விசேஷமில்லை. என் மகள் பூஜா பாஸ்தா சமைக்கிறாள். பாஸ்தாவா? இது என்ன பாஸ்தா? இது நகரங்களில் உண்ணப்படும் ஒரு சுவையான உணவு. நீங்கள் விரும்பினால் சிறிதளவு சுவைத்துப் பார்க்கலாம். ஏ அண்ணா, உனக்கு வீட்டிலிருந்து ஏதாவது சாப்பிட கொண்டு வரட்டுமா? ஐயோ இல்லை அண்ணா, நாம் இப்போதுதான் இந்த கிராமத்திற்கு வந்திருக்கிறோம். காலையிலிருந்து பயணம் செய்து கொண்டிருப்பதால் மிகவும் பசியாக இருக்கிறது. அதனால் விரைவாக கொஞ்சம் பாஸ்தா சமைக்கலாம் என்று நினைத்தேன். சரி சரி, இப்போது எனக்கு புரிகிறது. ஆனால் சகோதரா, உண்மையைச் சொல்ல போனால் என் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு நறுமணத்தை நான் இதற்கு முன் நுகர்ந்ததே இல்லை. இதற்கிடையில் பூஜா சூடான பாஸ்தாவுடன் சமையலறையிலிருந்து வெளியே வருகிறார். வணக்கம் சகோதரரே, தயவு செய்து கொஞ்சம் பாஸ்தா சாப்பிட்டு பாருங்கள். ஐயோ மகளே, நான் எப்படி சாப்பிடுவேன்? பரவாயில்லை அண்ணா, நீங்கள்தான் எங்கள் முதல் விருந்தாளி. ஒருமுறை முயற்சி செய்து பாருங்கள். பக்கத்து வீட்டுக்காரர் முதலில் சற்று தயங்கினாலும் பிறகு பாஸ்தாவின் வாசனையை எதிர்க்க முடியாமல் போய்விடுகிறார். சரி மகளே, நீ இவ்வளவு சொல்வதால் நான் கொஞ்சம் சுவைத்து பார்க்கிறேன். அவன் வாயில் முதல் கவளத்தை வச்சவுடனேயே ஆச்சரியத்தில் அவன் கண்கள் விரிந்தன. வாவ், இது அற்புதமாக இருக்கிறது. இதற்கு முன் நான் இப்படி ஒரு சுவையை உணர்ந்ததில்லை. அவன் இரண்டாவது கடியையும் பின்னர் மூன்றாவது கடியையும் கடிக்கிறான். உண்மையை சொல்ல போனால் சகோதரா,
அதன் மனம் எவ்வளவு சுவையாக இருக்கிறதோ அதை உண்பதும் அவ்வளவு சுவையாக இருக்கிறது. அவன் சொன்னதை கேட்டு ரமேஷும் பூஜாவும் மகிழ்ச்சி அடைந்தனர். அண்ணா, இந்த பொருளின் பெயர் என்னவென்று சொன்னீர்கள்? இதற்கு பாஸ்தா என்று பெயர். நகரங்களில் வசிப்பவர்கள் இதை மிகவும் விரும்புவார்கள். அட, நகரங்களில் இதற்கு இவ்வளவு பிரியம் என்றால் நம் கிராமத்திலும் நிச்சயம் பிடிக்கும். சரி, நிச்சயமாக. பாருங்கள், எங்கள் கிராமத்தில் பிரத்யேகமான உணவு கடைகள் எதுவும் இல்லை. கிராம மக்களுக்கு வித்தியாசமாகவும் சுவையாகவும் ஏதாவது கிடைத்தால் அவர்கள் அதை நிச்சயம் வாங்குவார்கள். ரமேஷ் சிறிது நேரம் யோசித்துவிட்டு சொல்கிறான். ஆனால் கிராம மக்களுக்கு அது பிடிக்கவில்லை என்றால் என்ன செய்வது? அது நடக்காது. இதை ஒருமுறை சுவைப்பவர் எவரும் நிச்சயமாக மீண்டும் சாப்பிட வருவார் என்று என்னால் முழு நம்பிக்கையுடன் கூற முடியும். மேலும் இதில் சிறந்த விஷயம் என்னவென்றால், எங்கள் கிராமத்தில் யாருக்குமே பாஸ்தா என்றொரு பெயர் தெரியாது. அப்பா, அண்ணா சொல்றது சரி என்று நினைக்கிறேன். நம்ம கண்டிப்பாக அதை முயற்சி செய்து பார்க்க வேண்டும். சரி, இன்னும் சில நாட்களில் ஒரு வண்டியை ஏற்பாடு செய்கிறேன். பிறகு கிராம மக்களுக்கு நமது பாஸ்தா பிடிக்கிறதா என்று பார்க்கலாம். உங்கள் பாஸ்தா இந்த கிராமம் முழுவதும் பிரசித்தி பெறும் என்பது எனக்கு உறுதியாக தெரியும். பிரகாஷ், இதில் ஸ்டாச்சுன மகளும் கிராமத்தில் ஒரு பாஸ்தா கடை அமைக்கலாமா வேண்டாமா என்று யோசிப்பாங்கள். அப்பா, நீங்கள் கிராமத்தில் ஒரு பாஸ்தா கடை அமைக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். எப்படி இருந்தாலும் நாங்கள் கிராமத்திற்கு வரும்போது கிராமத்தில் ஒரு உணவு கடை கூட இல்லை என்பதை பார்த்தோம். பாஸ்தா என்பது உடனடியாக தயாரிக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். மகனே, நானும் ஒரு தள்ளுவண்டி அமைக்க யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் கிராமத்து மக்களை நினைத்தால்... மகனே, கிராமத்து மக்களின் குணம் நகரத்து மக்களின் குணத்திலிருந்து வேறுபட்டது. நாட்டு நெய்யில் சமைத்த உணவை உண்ணும் இந்த மக்கள் இந்த புல்லை எப்படி சாப்பிடுவார்கள்? அப்பா, நீங்கள் தேவையில்லாமல் கவலைப்படுகிறீர்கள். கிராம மக்கள் எல்லாவற்றையும் சாப்பிடுவார்கள். உணவு சுவையாக இருந்தால் மட்டும் போதும் என்றும் எங்கள் பாஸ்தா எப்போதும் சுவையாக இருக்கும் என்றும் அந்த மனிதரும் சொல்லிக் கொண்டிருந்தார். சரி, அப்படியென்றால் மகனே, நாளை நாம் கண்டிப்பாக கிராமத்தில் ஒரு பாஸ்தா கடை அமைப்போம். அதன் பிறகு என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். மறுநாளே ரமேஷ் கிராமத்தில் ஒரு பாஸ்தா கடையை திறக்கிறான். அவனது சுவையான பாஸ்தாவின் நறுமணம் கிராமம் முழுவதும் பரவுகிறது. ரமேஷ் மக்களுக்கு விடாமுயற்சியுடன் சூடான பாஸ்தாவை தயாரித்து கொடுக்கிறான். பிறகு அவனோட வண்டியை கண்ட கிராமத் தலைவர் அவனிடம் வந்து, ஏய் ரமேஷ், என்ன சமைக்கிறாய்? அதன் மனம் அருமையாக இருக்கிறது. ஆனால் அது பார்ப்பதற்கு சற்று வித்தியாசமாக இருக்கிறது. நான் இதை இதற்கு முன் பார்த்ததில்லை. இல்லை சர்பஞ்ச் ஜி, அதன் பெயர் பாஸ்தா. நகரங்களில் வசிப்பவர்கள் அதை மிகவும் விரும்பிச் சாப்பிடுவார்கள். அதை தயாரிக்க அதிக நேரம் எடுக்காது, விரைவாகவும் தயாராகிவிடும். சாப்பிடுவதற்கும் அது மிகவும் சுவையாக இருக்கும். ஆமாம் ரமேஷ், அதன் நறுமணமே அது சுவையாக இருக்கும் என்று சொல்கிறது. சரி, ஒரு தட்டின் விலை என்ன? ஹே சர்பஞ்ச் ஜி, நீங்கள்தான் என்னுடைய முதல் வாடிக்கையாளர். அதனால் இன்று இந்த பாஸ்தா உங்களுக்கு முற்றிலும் இலவசம். நகரத்தில் ஒரு தட்டு பாஸ்தாவின் விலை வழக்கமாக 40 ரூபாய். ஆனால் கிராம மக்களை மனதில் வைத்து இதன் விலையை வெறும் 20 ரூபாய் என்று நிர்ணயித்துள்ளேன். பிறகு ரமேஷ் சர்பஞ்சிடம் ஒரு தட்டு பாஸ்தாவை கொடுக்கிறான். சர்பஞ்ச் முதல் வாய் சாப்பிட்ட உடனேயே அவரது கண்கள் பிரகாசம் அடைந்தன. அதன் பிறகு அவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் தொடர்ந்து சாப்பிடுகிறார். ஆஹா ரமேஷ், உங்கள் பாஸ்தா எனக்கு மகிழ்ச்சியை தந்துவிட்டது. இவ்வளவு சுவையான ஒன்றை நான் சாப்பிடுவது இதுவே முதல் முறை. உங்கள் பாஸ்தாவை பற்றி ஊரில் உள்ள மற்றவர்களிடமும் சொல்கிறேன். அவர்களும் இதை சுவைத்து பார்க்கட்டும். அப்பிறகு சர்பஞ்ச் கிராம மக்கள் அனைவருக்கும் ரமேஷின் பாஸ்தாவை பற்றி கூறுகிறாரு. இதை கேட்டதும் ரமேஷின் வண்டியை சுற்றி ஒரு கூட்டம் கூடுகிறது. பிறகு அவர்களில் ஒருவன் சொல்கிறான், ஏய் தம்பி, கிராம தலைவர் உன் பாஸ்தாவை மிகவும் புகழ்கிறார். எங்கள் தலைவருக்கு நீ என்ன கொடுத்தாய்? அவர் உன் பாஸ்தாவை அவ்வளவு புகழ்கிறாரா? ரமேஷ் புன்னகைத்துவிட்டு, சகோதரா, என் சொந்த கைகளால் செய்த பிரத்யேக பாஸ்தாவை அவனுக்கு ஊட்டிவிட்டேன். ஆமாம் சர்பஞ்ச், இந்த புதிய உணவை பற்றி ஒன்று பேசிக் கொண்டிருந்தார். வாருங்கள் சகோதரரே, உங்கள் பாஸ்தாவை எங்களுக்கு கொடுங்கள். பின்னர் ரமேஷ் அனைவருக்கும் பாஸ்தாவை பரிமாறுகிறான். கிராம மக்கள் அதை மிகுந்த விருப்பத்துடன் உண்ணத் தொடங்குகிறார்கள். அதன் சுவையை உணர்ந்ததும் அவர்களின் முகங்கள் பிரகாசமடைகின்றன.
ரமேஷ் தனது முதல் நாளிலேயே நல்ல வருமானம் ஈட்டியதோடு அவனது பாஸ்தா கடையும் கிராமம் முழுவதும் பிரபலமானது. மாலையில் ரமேஷ் தனது வண்டியை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு திரும்புகிறார். அவர் தனது மகளிடம் அன்றைய நாளை பற்றி கூறுகிறார். ஏய் மகனே, இன்றைக்கு நான் சர்பஞ்சுக்கு ஒரு கிண்ணம் பாஸ்தாவை இலவசமாக கொடுத்தேன். அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்து என் பாஸ்தாவை கிராமம் முழுவதற்கும் புகழ்ந்து பேசினார். இதை கேட்டதும் பல கிராமவாசிகள் பாஸ்தா சாப்பிட என் வண்டிக்கு வரத் தொடங்கினார்கள். அது ஒரு நல்ல விஷயம் அப்பா. சர்பஞ்ச் காரணமாக நமது வண்டிக்கு கொஞ்சம் விளம்பரம் கிடைத்திருக்கிறது. ஆனால் அப்பா, நீங்கள் நகரத்திலிருந்து கொண்டு வந்த பாஸ்தா கிட்டத்தட்ட தீர்ந்துவிட்டது. மேலும் இந்த பொருட்கள் கிராமத்தில் எளிதில் கிடைப்பதில்லை. பிரச்சனை இல்லை மகனே, நான் நாளை காலை நகரத்திற்குச் சென்று மேலும் சில பொருட்களை வாங்கி வருகிறேன். மறுநாள் காலையில் ரமேஷ் பாஸ்தாவுக்கான எல்லா பொருட்களுடன் நகரத்திலிருந்து வருகிறான். கிராம மக்கள் அவனது வண்டிக்காக காத்திருக்கிறார்கள். அண்ணா, வயலில் வேலை செய்வதால் ஒவ்வொரு மணி நேரமும் எனக்கு பசிக்கிறது. இப்போது என்னால் எப்போதும் வீட்டிற்கு சென்று சாப்பிட முடிவதில்லை. ரமேஷின் பாஸ்தா எல்லா பசி வேதனையையும் போக்கி விடுகிறது. அடுத்து என்ன நடந்தது? ரமேஷின் பாஸ்தா கடை விரைவில் கிராமத்தில் அமைக்கப்பட்டது. கிராம மக்கள் அந்த கடையை பார்த்தவுடனேயே பாஸ்தா சாப்பிட வரத் தொடங்கினர். ஏய் தம்பி, நான் இப்போதுதான் உன்னை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தேன். நேற்று கிராமத் தலைவர் உன் பாஸ்தாவை புகழ்ந்து பேசினார். ஆனால் நேற்று எனக்கு நிறைய வேலை இருந்ததால் உங்கள் கடைக்கு வர முடியவில்லை. அதனால்தான் இன்றைக்கு வந்தேன். வாருங்கள் அண்ணா, இப்போது உங்கள் ஸ்பெஷல் பாஸ்தாவை எனக்கு ஊட்டுங்கள். பின்னர் ரமேஷ் அந்த 2 கிராமவாசிகளுக்கும் பாஸ்தாவை கொடுக்கிறான். கிராமவாசிகள் அதன் சுவையை ரசித்து அதை வயிறார உண்கிறார்கள். ஆஹா, கிராமத் தலைவர் சொன்னது முற்றிலும் சரி. உங்கள் பாஸ்தா மிகவும் அற்புதமாக இருக்கிறது. அது அவ்வளவு சுவையாக இருந்ததால் என்னால் ஒரு தட்டு கூட சாப்பிட முடியவில்லை. எனக்கு இன்னொரு தட்டு பாஸ்தா கொடுங்கள். பிறகு ரமேஷ் அவனுக்கு இன்னொரு தட்டு பாஸ்தாவை கொடுக்கிறான். இப்போது கிராம மக்கள் ரமேஷின் பாஸ்தாவின் சுவையை ஏற்கனவே விரும்ப தொடங்கிவிட்டனர். அனைவரும் அவரது பாஸ்தாவை புகழ்ந்து அதை மிகுந்த விருப்பத்துடன் உண்கின்றனர். அவனது கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கிறது. விரைவில் ரமேஷின் பாஸ்தா கடை கிராமம் முழுவதும் பிரபலமாகிறது. நண்பர்களே, அடுத்த காணொளி உங்கள் பெயர் மற்றும் உங்கள் நகரத்தை பற்றியதாக இருக்க வேண்டும் என நீங்கள் விரும்பினால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் அருமையான பெயரை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி. உள்ள ராம்பூர் என்ற சிறிய கிராமம் அதன் வளமான நிலத்திற்காகவும் கடினமாக உழைக்கும் விவசாயிகளுக்காகவும் பெயர் பெற்றிருந்தது. விடிந்த உடனேயே வயல்களில் கலப்பைகள் வேலை செய்யத்தான் தொடங்கும். காளைகளின் கழுத்தில் கட்டப்பட்ட மணிகள் ஒலிக்கும். அந்த கடின உழைப்பின் ஓசை கிராமம் முழுவதும் எதிரொலிக்கும். ஆனால் இந்த கிராமத்தின் எல்லையில் ஒரு சிறிய மண் குடிசை இருந்தது. அங்கு சுரேஷ் தன் மனைவி கீதாவுடன் வசித்து வந்தார். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை சுரேஷ் கிராமத்தின் கடின உழைப்பாளி விவசாயிகளில் ஒருவராக கருதப்பட்டார். அவருக்கு சொந்தமான ஒரு சிறிய நிலத்தில் தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அவர் கடினமாக உழைத்தார். ஆனால் தொடர்ச்சியாக 2 ஆண்டுகள் நிலவிய மோசமான வானிலையும் கடன் சுமையும் அவரை நிலைகுலைய செய்தன. முதலில் வறட்சி ஏற்பட்டது. தன்னிடம் எஞ்சியிருந்த சொற்ப தானியங்களை விற்று கடனை திருப்பி செலுத்த முயன்றார். ஆனால் கடன் பெருகிக் கொண்டே போனதால் இறுதியில் அவர் தனது நிலத்தை விற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஒரு நாள் மாலை அவன் தன் குடிசைக்கு வெளியே அமர்ந்து வானத்தை பார்த்து கொண்டிருந்தான். கீதா வெளியே வந்து சுரேஷிடம், கேளு, இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இப்படி சும்மா உட்கார்ந்திருப்பாய்? சுரேஷ் அவளை பார்த்தான். அவனது கண்களில் கையறு நிலை தெளிவாக தெரிந்தது. எனவே நான் என்ன செய்ய வேண்டும் கீதா? கொஞ்சம் வேலை செய், கொஞ்சம் பணம் சம்பாதி. வீட்டில் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே போகிறது. நான் கீதாவை முயன்று கொண்டிருக்கிறேன். கடந்த 1 மாதமாக நான் இதை கேட்டு வருகிறேன். சுரேஷ் அமைதியானான். அவனுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. நான் உங்களை கேலி செய்யவில்லை. ஆனால் உண்மை என்னவென்றால், நாம் இப்போது செயல்படாவிட்டால் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொள்வோம். கீதா, சில சமயங்களில் கடவுளே நம் மீது கோபமாக இருப்பது போல் தோன்றுகிறது. அப்படி சொல்லாதே. கடவுள் மெதுவாக செயல்படுபவர், ஆனால் குருடர் அல்ல. இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது கிராமத்தின் மிகப்பெரிய நில உரிமையாளரான சேத் தன்ராஜ் தன் ஆட்களுடன் அங்கு வந்தார். அவரை கண்டதும் கிஷனின் முகம் வாடிற்று. சுரேஷ், இன்று எனக்கு என் பணம் முழுவதும் வட்டியுடன் வேண்டும். இல்லை செய்யா, எனக்கு இன்னும் சிறிது நேரம் கொடுங்கள். நேரமா? 3 மாதங்களுக்கு முன்பும் இதேதான் சொன்னீர்கள். இப்போது எனக்கு என் பணம் வேண்டும்.
சேஜி, எங்க நிலைமை உங்களுக்கு தெரியும். இப்போது எங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. தயவு செய்து எங்களுக்கு சிறிது அவகாசம் கொடுங்கள். உங்கள் பணத்தை திருப்பி தந்து விடுகிறோம். உன் நிலைமை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு என் பணம் வேண்டும். இவ்வாறு கூறிய சேத் தன்ராஜ் தனது குடிசையை சுட்டிக்காட்டினார். உங்களிடம் பணம் இல்லை என்றால் இந்த வீட்டை காலி செய்யுங்கள். எஜமானரே, இதை செய்யாதீர்கள். இந்த வீடுதான் எங்களுக்கு இருக்கும் கடைசி புகலிடம். இதைத் தவிர நாங்கள் வேறு எங்கு செல்வோம்? தன் மனைவியின் கையறு நிலையை கண்ட பிறகு சுரேஷ் முதல் முறையாக உறுதியான குரலில் பேசினான். சரி செய்யா, எனக்கு 7 நாட்கள் அவகாசம் கொடுங்கள். உங்கள் பணம் முழுவதையும் திருப்பித் தந்து விடுகிறேன். என்ன சொன்னீங்க? 7 நாட்களா? ஏய், 3 மாதங்களில் பணம் செலுத்த முடியாதவன் 7 நாட்களில் செலுத்தி விடுவான். சேட்ஜி, என் மனைவி மீது சத்தியமாக உங்களுடைய ஒவ்வொரு காசையும் அடுத்த திங்கட்கிழமைக்குள் திருப்பித் தந்து விடுவேன். இதை கேட்டு கீதா அதிர்ச்சியடைந்தாள். சேத் தன்ராஜின் முகமும் தீவிரமானது. சரி சுரேஷ், நான் திங்கட்கிழமை திரும்பி வருகிறேன். எனக்கு பணம் கிடைக்கவில்லை என்றால் இந்த வீடு என்னுடையதாகிவிடும். அதோடு அவன் கிளம்பி செல்கிறான். அவன் சென்றவுடனேயே கீதாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்புகின்றன. ஐயோ கடவுளே, 7 நாட்களில் இவ்வளவு பணம் எங்கிருந்து கிடைக்கும்? நான் எதையும் செய்வேன். ஆனால் 7 நாட்களுக்குள் எல்லா பணத்தையும் சேத்திடம் திருப்பிக் கொடுத்து விடுவேன். இதுவரை நான் அதிர்ஷ்டத்தை நம்பியிருந்தேன். ஆனால் இனி கடின உழைப்பை நம்புவேன். அன்றிரவு அவர்கள் இருவரும் விடிய விடிய விழித்திருந்தனர். இருவராலும் தூங்க முடியவில்லை. ஒரு புறம் கடன், மறுபுறம் வீடற்ற நிலை குறித்த அச்சம். இவற்றுக்கு இடையில் வெறும் 7 நாட்களே இருந்தன. மறுநாள் காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்பே சுரேஷ் வேலை தேடி புறப்பட்டான். அவன் கிராமம் முழுவதும் வேலை தேடினான். ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை. களைப்படைந்திருந்த சுரேஷ் அப்போது கிராமத்திலிருந்து வெகு தொலைவில் இருந்தான். அப்போது சாலையோரத்தில் கவலையான முகத்துடன் ஒரு மூதாட்டியை அவன் கண்டான். அவள் ஒரு பெரிய கூடையை சுமந்து கொண்டிருந்தாள். சுரேஷ் அவனிடம் சென்று, அம்மா, ஏன் இங்கே தனியாக உட்கார்ந்திருக்கிறீர்கள்? என் தலைவிதியை நினைத்து அழுது கொண்டிருக்கிறேன் மகனே. அம்மா கூடையை சுட்டி காட்டினார். மகனே, நாள் முழுவதும் ஆகிவிட்டது. இன்னும் எதுவும் விற்கப்படவில்லை. சுரேஷ் அந்த கூடையை பார்த்தபோது அதில் சூடான கொண்டை கடலையும் பொரிகளும் இருந்தன. அவற்றின் மனம் மிகவும் அற்புதமாக இருந்ததால் அவனுக்கு வாயில் நீர் ஊறியது. அம்மா, இந்த சோலை பூரிகளை நீங்களா செய்தீர்கள்? ஆமாம் மகனே, இந்த சோலை பூரியை என் சொந்த கைகளால் தான் செய்திருக்கிறேன். அம்மா, ஏன் இதை இந்த பாழடைந்த இடத்தில் விற்கிறீர்கள்? இங்கு வந்து சாப்பிட யார் வருவார்கள்? நான் என்ன செய்வது மகனே? நான் சந்தைக்கு செல்லும் போதே தாமதமாகிவிட்டது. உதவ யாரும் இல்லை. இருவரும் சிறிது நேரம் அமைதியாக இருந்தனர். பிறகு அம்மா சொன்னார், மகனே, நீயும் ரொம்ப பசியாக இருப்பது போல் தெரிகிறது. வா, 1-2 பூரி சாப்பிட்டு பார். அம்மா சுரேஷிடம் சாப்பிடுவதற்காக ஒரு தட்டு சோலை பூரியை கொடுத்தார். சுரேஷ் முதல் வாய் சாப்பிட்டதும் அவன் கண்கள் விரிந்தன. அந்த சோலை பூரியின் சுவை மிகவும் அற்புதமாக இருந்தது. அவன் இதற்கு முன் சுவைத்த எதையும் போல் அது இல்லை. அம்மா, நீங்கள் செய்யும் சோலை பூரி மிகவும் சுவையாக இருக்கிறது. இதை கிராமத்தில் விற்றால் மக்கள் விரும்பி சாப்பிடுவார்கள். சுரேஷ் சொன்னதை கேட்ட பிறகு அம்மா லேசாக புன்னகைத்தார். அப்போது திடீரென்று சுரேஷுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அது அவனது வாழ்க்கையையே மாற்றப் போகும் ஒரு யோசனை. அவன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு பேசினான். அம்மா, நான் உங்களுக்கு உதவினால் நீங்கள் சோலை பூரி செய்யுங்கள். நான் அதை கிராமத்தில் விற்பேன். இதை கேட்டு அம்மா ஆச்சரியப்பட்டார். சரி மகனே, நீ கடினமாக உழைக்க தயாராக இருந்தால் நானும் உனக்கு ஆதரவளிப்பேன். ஆனால் அம்மா, என்னிடம் வண்டி இல்லை. அதை பற்றி கவலைப்படாதே மகனே. என் வீட்டின் பின்புறம் ஒரு பழைய வண்டி இருக்கிறது. அம்மாவின் வார்த்தைகளை கேட்டதும் சுரேஷின் கண்கள் பிரகாசித்தன. சரி அம்மா, நான் இப்போது கிளம்புகிறேன். நாளை காலை திரும்பி வந்து விடுவேன். இவ்வாறு கூறிவிட்டு அவன் தன் வீட்டை நோக்கி புறப்படுகிறான். இதற்கிடையில் கீதா வீட்டின் வெளியே அவனுக்காக காத்திருந்தாள். அன்றைக்கு இரவு சுரேஷ் வீட்டுக்கு திரும்பிய போது இத்தனை நாட்களுக்கு பிறகு அவன் முகத்தில் ஒரு நம்பிக்கை ஒளி தெரிந்தது. கீதா கேட்டாள், இன்றொரு வரை இவ்வளவு நேரம் எங்கே இருந்தீர்கள்? உங்களுக்கு ஏதாவது வேலை கிடைச்சதா இல்லையா? கீதா, ஒருவேளை கடவுள் நாம் சொல்வதை கேட்டிருப்பார். பிறகு சுரேஷ் அம்மாவை சந்தித்தது முதல் சோலை பூரி விற்றது வரை எல்லாவற்றையும் கீதாவிடம் கூறினான்.
அவன் வார்த்தைகளை கேட்டதும் சுரேஷ் முன்பு இருந்ததைப் போல் இல்லை என்பதை கீதா உணர்ந்தாள். அவன் மனம் உடைந்தவனாக தெரியவில்லை. அவன் கண்களில் ஒரு தன்னம்பிக்கை இருந்தது. அது கீதாவுக்கு சற்று நிம்மதியை அளித்தது. மறுநாள் காலை சுரேஷ் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து நேராக தன் வயதான தாயின் வீட்டிற்கு சென்றான். அவனுடைய தாய் ஏற்கனவே எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருந்தார். சோலைபுரியின் நறுமணம் வீடு முழுவதும் பரவியிருந்தது. வாவ் அம்மா, நீங்கள் எல்லா ஏற்பாடுகளையும் ஏற்கனவே செய்து விட்டீர்களே. ஆமாம் மகனே, உன் சோலை பூரி தயாராகிவிட்டது. இப்போது சீக்கிரம் கிராமத்தில் உன் வண்டியை நிறுத்து. அம்மா, இன்றைக்கு இது நடந்தால் எங்கள் வாழ்க்கை மாறிவிடும். கவலைப்படாதே மகனே, கடின உழைப்பு ஒருபோதும் வீண் போகாது. அம்மாவின் பேச்சை கேட்ட பிறகு சுரேஷ் தனது வண்டியை எடுத்துக்கொண்டு கிராம சதுக்கத்தை நோக்கி சென்றான். சதுக்கத்தை அடைந்த சுரேஷ் தனது தள்ளு வண்டியை அங்கே அமைத்து நின்றான். ஆனால் முதல் அரை மணி நேரத்திற்கு வாடிக்கையாளர்கள் யாரும் வரவில்லை. சுரேஷுக்கு ஒருவித அமைதியின்மை ஏற்படத் தொடங்கியது. நான் எங்காவது தவறு செய்து விட்டேனா? அவன் இதை யோசித்துக் கொண்டிருந்த போது 2 விவசாயிகள் அங்கு வந்தனர். அவர்களில் ஒருவன் கேட்டான், ஆனா என்ன விற்கிறார்? இவை சோலை பூரிகள் சகோதரா. ஆனா சோலைபுரி நகரங்களில் கிடைக்கிறது. ஆமாம் சகோதரரே, ஆனால் இன்றிலிருந்து இது கிராமத்திலும் கிடைக்கும். ஆனால் நீங்கள் என்ன சொன்னாலும் இதன் மனம் அற்புதமாக இருக்கிறது. அண்ணா, எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு தட்டு கொடுங்கள். சுரேஷ் மகிழ்ச்சியுடன் உடனடியாக அந்த தட்டை பரிமாறினான். அந்த 2 விவசாயிகளும் தங்கள் முதல் கவளத்தை சாப்பிட்டு விட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஆஹா, இது அற்புதம். நான் இதுவரை இவ்வளவு சுவையான சோலை பொரிகளை சாப்பிட்டதே இல்லை. இதை சொன்ன பின் அவன் உரத்த குரலில் கூப்பிட்டான். ராமு, இங்கே வா. அவர் சொன்னதை கேட்ட சில நிமிடங்களிலேயே மேலும் 2 பேர் அங்கு வந்தனர். அவர்களில் சோலை பூரி சாப்பிட்டவர்கள் அனைவரும் அதை புகழ்ந்து பேசத் தொடங்கினர். ஆஹா, அது அற்புதமாக இருந்தது. இந்த கிராமத்தில் இதற்கு முன் நான் இப்படி ஒரு சுவையை அனுபவித்ததில்லை. ராமு மற்றும் மற்றவர்களின் பாராட்டை கேட்டதும் சுரேஷின் உற்சாகம் பொங்கியது. விரைவிலேயே அவனது வண்டியை சுற்றி ஒரு கூட்டம் கூடியது. கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள், தொழிலாளர்கள், இடையர்கள் என சுரேஷ் தொடர்ந்து தட்டுகளில் உணவை அடுக்கி வைத்தான். நண்பகலுக்குள் அவனது வண்டியில் இருந்த கொண்டை கடலை அனைத்தும் விற்று தீர்ந்தன. அவன் அவற்றை எண்ணிய போது அவனது கண்கள் மகிழ்ச்சியில் பிரகாசித்தன. பல நாட்களாகியும் நான் இவ்வளவு பணம் சம்பாதித்ததில்லை. மாலையில் அவன் நேராக அம்மாவின் வீட்டுக்கு சென்று அவளுடைய பங்கை நேர்மையாக கொடுத்தான். பார்த்தாயா மகனே, கடின உழைப்பு ஒருபோதும் வீணாகாது என்று நான் உன்னிடம் சொன்னேனே. அன்றிரவு சுரேஷ் வீட்டுக்கு வந்தபோது கீதா பெருமகிழ்ச்சி அடைந்தாள். பல நாட்களுக்கு பிறகு ஒரு நம்பிக்கை ஒளி அவர்களின் இல்லத்தில் பிரகாசித்திருந்தது. மறுநாள் அம்மா முன்பை விட இன்னும் அதிகமான சோலை பொரிகளை தயாரித்தார். இந்த முறை சுரேஷ் தனது கடையை சதுக்கத்தில் மட்டுமல்லாமல் கிராம சந்தையிலும் அமைத்தான். அவனுடைய சோலைபுரியின் சுவை இப்போது அந்த பகுதி முழுவதும் பரவி இருந்தது. மக்கள் சொல்வதுண்டு, ராம்பூரை சேர்ந்த சோலைபுரி ஊரான சுரேஷை உங்களுக்கு தெரியுமா? இதை சாப்பிட்ட பிறகு மக்கள் விரல்களை சப்புவார்கள். அதே ஆள்தான். 3ஆம் நாள் மக்கள் அதிகாலையில் இருந்தே அவருக்காக காத்திருக்க தொடங்கினர். இதற்கிடையில் தன்ராஜின் ஆட்களும் இதை கவனித்துக் கொண்டிருந்தனர். அவன் உடனடியாக சென்று நடந்த அனைத்தையும் சேத்திடம் கூறினான். இதை கேட்ட தன்ராஜ் சிரித்துக்கொண்டே, அதை விடு, கைவண்டி ஓட்டுவதால் யாரும் பணக்காரனாவதில்லை. ஆனால் சுரேஷ் முன்பிருந்ததைப் போல மனமுடைந்த மனிதனாக இப்போது இல்லை என்பது அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை. 7 நாட்களாக சுரேஷ் இரவும் பகலும் கடுமையாக உழைத்தான். அவன் அதிகாலையிலே தனது வண்டியுடன் புறப்பட்டு செல்வான். படிப்படியாக அவனது வருமானம் அதிகரித்தது. இறுதியாக அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த திங்கட்கிழமை வந்தது. அதிகாலையில் சேட் தன்ராஜ் தன் ஆட்களுடன் சுரேஷின் வீட்டிற்கு வந்தான். அவன் முகத்தில் பெருமித புன்னகை மலர்ந்தது. சுரேஷ், நேரம் முடிந்து விட்டது. இப்போது சொல், எனக்கு பணம் தருவாயா அல்லது வீட்டை காலி செய்வாயா? சேத்தின் வார்த்தைகளை கேட்டு கீதாவின் இதயம் படபடத்தது. ஆனால் இந்த முறை சுரேஷின் முகத்தில் பயம் இல்லை. இல்ல செய்யா, வீட்டை காலி செய்ய வேண்டிய அவசியமில்லை. இதோ உங்கள் பணத்தை எண்ணி பாருங்கள். சுரேஷின் பணத்தை கண்டதும் சேத் தன்ராஜ் திகைத்து போய் சில கணங்கள் மௌனமாக நின்றார். சுரேஷ், இந்த பணம் எங்கிருந்து வந்தது? இது எப்படி சாத்தியம்? சேட்ஜி, ஒருவர் நினைத்தால் தனது கடின உழைப்பாலும் அர்ப்பணிப்பாலும் எல்லாவற்றையும் சாத்தியமாக்க முடியும். சுரேஷ் சொன்னதை கேட்ட பிறகு தன்ராஜ் முதல் முறையாக ஒரு வார்த்தை கூட பேசாமல் கிளம்பி சென்றான்.
அன்று சுரேஷ் மற்றும் கீதாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. கடன் சுமை நீங்கியிருந்தது. ஆனால் சுரேஷ் அத்துடன் நின்றுவிடவில்லை. அவனது கனவு பெரிதாக வளர்ந்திருந்தது. ஒரு நாள் அவன் அம்மாவிடம் சொன்னான், அம்மா, நம்முடைய சோலைபூரி வியாபாரம் இன்னும் பெரிதாக வளர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எனக்கு அதுவே வேண்டும் மகனே. அடுத்த சில மாதங்களுக்கு சுரேஷ் கடினமாக உழைத்து பணத்தை சேமித்தான். ஒரு நாள் சுரேஷ் கிராமத்தில் ஒரு காலி கடையை வாடகைக்கு எடுத்தான். கடைக்கு வெளியே சுரேஷின் ஸ்பெஷல் சோலே பூரி என்று ஒரு பெரிய பலகை வைக்கப்பட்டது. முதல் நாளிலேயே கடையில் உட்கார இடமில்லாத அளவுக்கு கூட்டம் அலைமோதியது. அருகிலுள்ள கிராமங்களில் இருந்தும் மக்கள் வரத் தொடங்கினர். சுரேஷின் புகழ் வெகு தூரம் பரவியது. ஒரு நாள் சுரேஷ் தனது புதிய கடைக்கு வெளியே நின்று கொண்டிருந்தான். அப்போது தன்ராஜ் சேத் அங்கு வந்தான். இம்முறை அவன் முகத்தில் எந்த பெருமிதமும் இல்லை. அவன் சில கணங்கள் கடையை உற்று பார்த்துவிட்டு சொன்னான், சுரேஷ், உண்மையை சொல்லப் போனால் நீ இவ்வளவு பெரிய வெற்றியை அடைவாய் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. தன்ராஜ் பாய், ஒருவர் முயற்சியை கைவிடும் போது அதிர்ஷ்டம் கூட அவரை கைவிட்டுவிடும். ஆனால் அவர் கடினமாக உழைக்கத் தொடங்கும் போது அவருக்கான பாதை தானாகவே அமைந்துவிடும். சேத் தன்ராஜ் தலைவணங்கி சென்றார். சுரேஷ் தன் கடையை பார்த்தபடி புன்னகைத்தார். தன்னிடம் எதுவுமே இல்லாத காலம் அவருக்கு நினைவுக்கு வந்தது. இன்று அவருடைய கடின உழைப்பு, நேர்மை மற்றும் தைரியம் அவரது வாழ்க்கையை மாற்றிவிட்டன. நண்பர்களே, கஷ்டகாலம் என்றென்றும் நீடிக்காது. கடின உழைப்புடனும் நம்பிக்கையுடனும் முன்னேறி செல்பவர்கள் ஒரு நாள் நிச்சயம் வெற்றி காண்பார்கள்.